கடந்த 27ஆம் தேதியன்று பாகிஸ்தானின் போர் விமானங்கள் 3 விமானங்கள் ஜம்மு காஷ்மீர் ரஜோரி பகுதியில் இருக்கக்கூடிய ராணுவ நிலைகளை மையப்படுத்தி குண்டுகளை வீசின. அப்போது பாகிஸ்தானின் F-16 வகை போர் விமானம் ஒன்றை இந்திய ராணுவம் சுட்டு வீழ்த்தியது. அந்த விமானம் பாகிஸ்தானின் நவ்ஷோரா பகுதியில் விழுந்து நொறுங்கியதாகவும் அதிலிருந்த விமானி பாராசூட் மூலம் குதித்து தப்பிச் சென்றதாகவும் தகவல் தெரிய வந்தது. இந்த சூழ்நிலையில் பாகிஸ்தானுடைய போர் விமானங்களை துரத்தி சென்ற விங் கமாண்டர் அபிநந்தன் பாகிஸ்தான் ராணுவத்தால் சிறைப்பிடிக்கப்பட்டார். பிறகு அவர் இன்று விடுவிக்கப்பட்டிருக்கிறார். தற்போது அபிநந்தன் வாகா எல்லையில் இருக்கிறார். அவருக்கு அங்கு மருத்துவ பரிசோதனைகள் செய்யப்பட்டு வருகின்றன. வாகா எல்லையில் ஏராளமான மக்கள், இந்திய மக்கள் உற்சாக வெள்ளத்தில் இருக்கிறார்கள். தேசிய கொடியை கையில் ஏந்தியபடி அபிநந்தனை வரவேற்பதற்காக அங்கு காத்துக் கொண்டிருக்கிறார்கள். இதைப் போல ஏற்கனவே ஒரு சம்பவம் நடந்தது. கார்கில் போரின் போது 1999ஆம் ஆண்டு கம்பம்பட்டி நச்சிகேட்டா என்ற ஆந்திர மாநிலத்தைச் சேர்ந்த விமானி பாகிஸ்தான் இராணுவத்தினரால் சிறைப்பிடிக்கப்பட்டார். அப்பொழுது பாரத பிரதமராக இருந்தவர் அடல் பிகாரி வாஜ்பாய், பாதுகாப்புத்துறை அமைச்சராக இருந்தவர் ஜார்ஜ் பெர்னாண்டஸ். கம்பம்பட்டி நச்சிகேட்டா அவர்களுக்கு அப்போதைய வயது 26. அவர் 8 நாட்களுக்கு பிறகு இதே வாகா எல்லையில் அவர் விடுவிக்கப்பட்டார். செஞ்சிலுவை சங்க நிர்வாகிகளிடம் அவர் ஒப்படைக்கப்பட்டார். இதே வாகா எல்லையில்தான் அன்றைய தினம் நச்சிகேட்டா அவர்கள் விடுவிக்கப்பட்டார், இந்தியாவசம் ஒப்படைக்கப்பட்டார். இன்னும் சற்று நேரத்தில் தற்போது இந்திய விமானி அபிநந்தன் விடுவிக்கப்பட இருக்கிறார். दोनों की चल रही है। यहाँ तो बंदे हैं, फ्लैग डाउन तो करेंगे, लोगों को नहीं बिठाया, सिक्योरिटी रीजन से फ्लैग तो उतारेंगे ना, वो तो परफॉर्म करना ही होगा जो आप रोज परफॉर्म। तो 5:30-6 बजे खत्म उसकी मीटिंग की बात भेजेंगे 6:30 बजे। அபிநந்தனை வரவேற்பதற்காக இந்தியர்கள் பட்டாசு வெடித்து கொண்டாடி வருகிறார்கள். आप लोग यहाँ पे सब सारी दुनिया के चैनल खड़े हैं, ये नहीं सब जर्सियाँ हैं, AP भी है, यहाँ से फुटेज चल गई तो मोदी वाली फुटेज नहीं चलेगी, बाहर की मीडिया भी आई है यहाँ। இன்னும் சற்று நேரத்தில் அபிநந்தன் இந்திய எல்லையில் காலடி எடுத்து வைக்க இருக்கிறார். இன்னும் சற்று நேரத்தில் அவர் இந்திய எல்லையில் காலடி எடுத்து வைக்க இருக்கிறார். அவரை வரவேற்க நாடே காத்துக் கொண்டிருக்கிறது. வாகா எல்லையில் ஏராளமான இந்தியர்கள் காத்து கொண்டிருக்கிறார்கள். உற்சாக வெள்ளத்தில் அவர்கள் மிதந்து கொண்டிருக்கிறார்கள். நம்முடைய விமானி அபிநந்தன் அவர்களை வரவேற்பதற்காக மக்கள் காத்து கொண்டிருக்கிறார்கள். இன்னும் சற்று நேரத்தில் அவர் இந்திய எல்லைக்குள் வர இருக்கிறார். இந்திய அதிகாரிகளிடம் இன்னும் சற்று நேரத்தில் அவர் ஒப்படைக்கப்பட இருக்கிறார். அபிநந்தனை இந்தியாவசம் ஒப்படைப்பதற்கான இறுதிக்கட்ட நடவடிக்கைகள் தற்போது மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. கடந்த 14ஆம் தேதி பிப்ரவரி 14ஆம் தேதி ஜம்மு காஷ்மீர் புல்வாமாவில் ஜெய்ஷே முகமது தீவிரவாதி தற்கொலைப்படை தாக்குதல் நடத்தியதில் 40க்கும் மேற்பட்ட CRPF வீரர்கள் கொல்லப்பட்டார்கள். அதில் தமிழக வீரர்கள் 2 கொல்லப்பட்டார்கள். தூத்துக்குடி மாவட்டத்தைச் சார்ந்த சவலப்பேரி ஜி சுப்பிரமணியன், அரியலூரை சார்ந்த கார்குடி கிராமத்தைச் சார்ந்த சிவச்சந்திரன் ஆகிய 2 CRPF வீரர்கள் இதில் கொல்லப்பட்டார்கள். இந்த நிலையில் 26ஆம் தேதி அதிகாலை 3:30 மணிக்கு பாலக்கோட்டில் இந்திய விமானப்படை மீரஜ் 2000 போர் விமானங்கள் 12 விமானங்கள் பாலக்கோட்டில் தாக்குதல் நடத்தி தீவிரவாதிகளின் முகாம்களை முற்றிலுமாக அழித்தது அந்த 12 இந்திய விமானங்கள். அதன் பிறகு 27ஆம் தேதி அன்று பாகிஸ்தான் போர் விமானங்கள் 3 விமானங்கள் இந்திய எல்லைக்குள் அத்துமீறி நுழைந்து ஜம்மு காஷ்மீரில் இருக்கக்கூடிய ரஜோரி பகுதியில் ராணுவ நிலைகளை மையப்படுத்தி குண்டுகளை வீசின. அப்போது பாகிஸ்தானின் F-16 வகை போர் விமானம் ஒன்றை இந்திய ராணுவம் சுட்டு வீழ்த்தியது. அந்த விமானத்தினுடைய விமானி பாராசூட் மூலம் குதித்து தப்பிச் சென்றதாக தகவல் தெரிய வருகிறது. நவ்ஷோரா பகுதியில் அந்த விமானம் விழுந்து நொறுங்கியதாகவும் தகவல் தெரிய வந்தது.
பாகிஸ்தானின் நௌஷோரா பகுதியில் F-16 வகை போர் விமானமான பாகிஸ்தான் போர் விமானம் அந்த பகுதியில் விழுந்து நொறுங்கியது. அந்த விமானத்தை இந்திய இராணுவம் சுட்டு வீழ்த்தியது. இந்த சூழ்நிலையில் அன்றைய தினம் பாகிஸ்தான் போர் விமானங்களை துரத்தி சென்ற விங் கமாண்டர் அபிநந்தன் பாகிஸ்தான் இராணுவத்தால் சிறைப்பிடிக்கப்பட்டார். இன்று அவர் இந்தியா வந்து கொண்டிருக்கிறார். வாகா எல்லையில் அவர் தற்போது இருக்கிறார். அவருக்கு மருத்துவ பரிசோதனைகள் செய்யப்பட்டு கொண்டிருக்கின்றன. MiG-21 பைசான் போர் விமானத்தினுடைய விமானி விங் கமாண்டர் அபிநந்தன் சென்னை மாடம்பாக்கத்தைச் சேர்ந்தவர். அவரது பூர்வீகம் திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாறு அருகில் இருக்கக்கூடிய திருப்பணமூர் என்ற ஊரை பூர்வீகமாக கொண்டவர். தற்போது அவர் சென்னை மாடம்பாக்கத்தில் வசித்து வருகிறார்கள். அவருடைய குடும்பத்தினர், அவருடைய தந்தையும் ஏர் மார்ஷலாக இருந்திருக்கிறார். ஷில்லாங்கில் பணி புரிந்து ஓய்வு பெற்றவர் அவருடைய தந்தை. அவருடைய குடும்பத்தை சார்ந்தவர்கள் விமானப்படையில் பணிபுரிந்திருக்கிறார்கள். தற்போது அபிநந்தன் விங் கமாண்டர் இந்தியா வர இருக்கிறார். இன்னும் ஒரு சில நிமிடங்களில் அவர் இந்திய எல்லையில் வர இருக்கிறார். இந்திய விமானப்படை வீரர் அபிநந்தனை இந்திய அதிகாரிகளிடம் ஒப்படைப்பதற்கான அந்த நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. வாகா எல்லையில் இருக்கக்கூடிய நேரடி காட்சிகளை இப்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். உற்சாக மிகுதியில் இருக்கிறார்கள் இந்திய மக்கள். தேசிய கொடியை கையில் ஏந்தி விங் கமாண்டர் அபிநந்தன் அவர்களை வரவேற்பதற்காக அவர்கள் காத்துக் கொண்டிருக்கிறார்கள். விங் கமாண்டர் அபிநந்தனை வரவேற்பதற்காக இந்திய விமானப்படை அதிகாரிகளும் தற்போது வாகா எல்லைக்கு வந்திருக்கிறார்கள். இன்னும் சற்று நேரத்தில் இந்திய அதிகாரிகளிடம் ஒப்படைக்கப்படுகிறார் அபிநந்தன். இரு நாட்டின் இராணுவ நடைமுறைகள் முடிந்த பிறகு அவர் இந்திய அதிகாரிகளிடம் ஒப்படைக்கப்படுவார். அபிநந்தன் ஒப்படைக்கப்படுவதை ஒட்டி வாகா எல்லையில் வழக்கமாக நடைபெறக்கூடிய அந்த கொடி இறக்க நிகழ்ச்சி இன்று ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. நாட்டு மக்கள் அனைவரும் ஆவலுடன் உற்று நோக்கி காத்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்திய விமானி அபிநந்தனை வரவேற்பதற்காக தற்போது அவருக்கு மருத்துவ பரிசோதனை நடைபெற்று வருகிறது. அபிநந்தனுக்கு மருத்துவ பரிசோதனை வாகா எல்லையில் நடைபெற்று வருவதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. தேசிய அளவில் ட்ரெண்டிங்காக உள்ள வெல்கம் ஹோம் அபிநந்தன் என்பது தேசிய அளவில் தற்போது ட்ரெண்டிங்காக இருக்கிறது. இந்திய மக்கள் அனைவரும் அவளோடு எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்கிறார்கள். வெல்கம் ஹீரோ நம்முடைய விமானி விங் கமாண்டர் அபிநந்தன் அவர்களை வரவேற்பதற்காக
அனைவரும் காத்து கொண்டிருக்கிறார்கள். தற்போது வாகா எல்லையில் இருக்கிறார் விங் கமாண்டர் அபிநந்தன் அவர்கள். பாகிஸ்தானின் ராவல்பிண்டியிலிருந்து லாகூர் வரை விமானம் மூலம் அழைத்து வரப்பட்டார். அதன் பிறகு லாகூரில் இருந்து வாகா எல்லை வரை ஏறக்குறைய 25 கிலோமீட்டர் இருக்கும். லாகூரில் இருந்து வாகா எல்லை வரை அவர் சாலை மார்க்கமாக கார் மூலமாக அழைத்து வரப்பட்டார். தற்போது வாகா எல்லையில் இருக்கிறார் அபிநந்தன். உண்மை செய்திகளை உங்கள் கண்முன் கொண்டு வரும் காவிரி நியூஸின் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நொடிக்கு நொடி நாட்டு நடப்புகளை தெரிந்து கொள்ள kaverinews.tv, Facebook, Instagram, Twitter போன்ற சமூக வலைதள பக்கங்களோடு எப்போதும் இணைந்திருங்கள்.